மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சென்னை ஒருங்கிணைந்த கண்காணிப்பு குழுவா கொடுக்கும்போது உங்க சார்பா ஒண்ணு தீர்மானம் போடலாமா? எங்க அண்ணன் நம்மளுடைய தலைவர் பெரம்பூர் தொகுதியில் நிற்கணும். முடிக்கலையா? அதே மாதிரி நம்ம அண்ணன் நம்ம தலைவர் கொளத்தூர் தொகுதியிலே நிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆர்கே நகர்ல நிக்கணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி வட சென்னையில எனக்கு தெரியும் அவர் மைண்ட் வட சென்னையில எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். ஏன்னா இந்த 50-60 வருஷமா இந்த வட சென்னையை ஒதுக்கி 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 இந்த திமுக செய்த சூழ்ச்சியை தூக்கி எறியக்கூடிய ஒரே தலைவர் நம்ம மட்டும்தான். சென்னை ஒருங்கிணைந்த கண்காணிப்பு குழுவா கொடுக்கும்போது உங்க சார்பா ஒண்ணு தீர்மானம் போடலாமா? எங்க அண்ணன் நம்மளுடைய தலைவர் பெரம்பூர் தொகுதியில் நிற்கணும். முடிக்கலையா? அதே மாதிரி நம்ம அண்ணன் நம்ம தலைவர் கொளத்தூர் தொகுதியிலே நிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆர்கே நகர்ல நிக்கணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி வட சென்னையில எனக்கு தெரியும் அவர் மைண்ட் வட சென்னையில எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். ஏன்னா இந்த 50-60 வருஷமா இந்த வட சென்னையை ஒதுக்கி 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 இந்த திமுக செய்த சூழ்ச்சியை தூக்கி எறியக்கூடிய ஒரே தலைவர் நம்ம மட்டும்தான். ஒரு தீர்மானம் நிறைவேற்றும் நினைக்கிறேன். தலைவருடைய மைண்ட் எப்படின்னா பேசும்போது அவர் சொல்லுவார், எப்பயாவது கேட்போம், ஆனா நீங்களாம் வந்து தொகுதினா எங்கன்னா நிற்பீங்க அப்படின்னு அண்ணன் கேட்போம். அண்ணன் சொல்லுவாரு, எங்க வறுமை அதிகமா இருக்கோ, எங்க ஏழ்மை அதிகமா இருக்கோ, எங்க இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கலையோ, எங்க பெண்கள் படிக்க முடியலையோ, எந்த இடத்துல சேவைகள் அதிகமா இருக்கோ, எந்த இடத்துல குடிப்பழக்கமும் ட்ரக்ஸும் அதிகமா இருக்கோ, எந்த இடத்தில் வளர்ச்சி இல்லையோ, அந்த இடத்துல நான் உறுப்பினராகி அந்த இடத்தை ஒரு சிங்கப்பூர் மாதிரி மாத்தணும்னு சொல்லுவார். அப்ப இந்த சென்னையில அதிகமான வறுமை வட சென்னையில இருக்கு. ஏன் இருக்கு? சென்னைனாலே வட சென்னையில ரவுடிசம் யாரால உருவாக்கப்பட்டது? திமுகனால தன்னுடைய தேர்தல் வேலைகளுக்காக அந்த உருவாக்கினார்கள். ஆனால் நம்மளுடைய தலைவர் வளர்ச்சியை மட்டும்தான் நீங்க உருவாக்குவார். அப்ப நான் ஒரே ஒரு அண்ணன் கிட்ட சொல்றேன், அடுத்து அண்ணன் தான் பேச போறாரு. நான் தீர்மானம் நிறைவேற்றலாம், அவர் வந்து இந்த தீர்மானத்தை வந்து வழிமொழிவாக நினைக்கிறேன். உங்க முன்னாடி சிவா முன்னாடியும் நான் கேட்டுக்கிறேன். சென்னை ஒருங்கிணைந்த கண்காணிப்பு குழுவா கொடுக்கும்போது உங்க சார்பா ஒண்ணு தீர்மானம் போடலாமா? எங்க அண்ணன்
நம்மளுடைய தலைவர் பெரம்பூர் தொகுதியில் நிற்கணும். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி செயல் வீரர்கள் கூட்டத்தில் நடந்த தாவேக கூட்டத்தில் ஆதவ அர்ஜுனா ஒரு கருத்தினை முன்மொழிந்திருக்கிறார். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில்தான் போட்டியிட வேண்டும் என்று அவர் முன்மொழிந்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். முழுமையான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் ரேவதி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ரேவதி, இந்த செயல் வீரர்கள் கூட்டம் தொடர்பான முழுமையான விவரம். வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் பல்வேறு கட்சிகளும் பல செயல்பாடுகளை முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் இன்றைய தினம் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்று வருகிறது. ஒரு தனியார் மண்டபத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த், நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா, இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில் இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய ஆதவ அர்ஜுனா ஒரு கருத்தை குறிப்பாக முன்வைத்திருக்கிறார். இந்த பெரம்பூர் தொகுதியை பொறுத்தவரை வட சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தொகுதியாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் போட்டியிட வேண்டும் என்று அவர் ஒரு கருத்தை முன்மொழிந்தார். அதனைத் தொடர்ந்து கொளத்தூர், ஆர்கே நகர் இந்த தொகுதிகளில், அதாவது குறிப்பாக வட சென்னை பகுதியை சேர்ந்து ஏதாவது ஒரு தொகுதியில் தலைவர் போட்டியிட வேண்டும் என்று இந்த கருத்தை முன்மொழிந்திருக்கிறார். இதனை தொடர்ந்து பொதுச் செயலாளர் என் ஆனந்த் வழிமொழிந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற நிர்வாகிகள் அனைவருமே உற்சாக கோஷங்கள் எழுப்பி இருக்கக்கூடிய நிலையில் இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் இந்த தீர்மானங்களானது தற்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வடசென்னை தொகுதியை பொறுத்தவரை பல ஆண்டுகளாக திமுகவின் கோட்டையாக இருக்கிறது. அது மட்டுமின்றி தலைவரிடம், அதாவது தமிழக வெற்றி கழக தலைவரிடம் இவர்கள் பேசிய பொழுது, ஆதவர்ஜுனா பேசும் பொழுது தெரிவித்த கருத்து என்னவென்றால், தலைவரிடம் பேசிய பொழுது எந்த தொகுதியில் நீங்கள் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று பேசிய பொழுது, எந்த தொகுதியில் அதிக ஏழை மக்கள் இருக்கிறார்களோ, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதோ, அதிக போதை பழக்கம் இருக்கிறதோ, அதிக வறுமை இருக்கிறதோ, எங்கு வேலை வாய்ப்பு குறைவாக இருக்கிறதோ அந்த தொகுதியாகத்தான் இருக்கும் என்று அவர் பேசியதாகவும் குறிப்பிட்டு பேசிய ஆதவ அர்ஜுனா, அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது வடசென்னை தொகுதியை பல ஆண்டுகளாக வைத்திருக்கக்கூடிய திமுக மிக மோசமான ஒரு நிலையை கட்டமைத்து வைத்திருக்கிறது. எனவே வடசென்னை தொகுதியில் வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில் நமது தலைவர், அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நிற்க வேண்டும், போட்டியிட வேண்டும் என்று அவர் தனது கருத்தை முன்மொழிந்த நிலையில் இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் குறிப்பாக இது பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி சார்பில் நடைபெறக்கூடிய இந்த செயல் வீரர்கள் கூட்டம் என்பதால் முதற்கட்டமாக பெரம்பூரில் இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு என்ன காரணம் என்று மீண்டும் குறிப்பிட்டு இந்த விஷயத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். அந்த அடிப்படையில் சென்னை, அதாவது இந்த சட்டமன்ற தொகுதி தேர்தலை பொறுத்தவரை வடசென்னை தொகுதியில் ஒரு முக்கிய தொகுதியாக இருக்கக்கூடிய பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழக தலைவர் போட்டியிட வேண்டும் என்பதை முதலில் கூறி, தொடர்ந்து கொளத்தூர் அல்லது ஆர்கே நகர் தொகுதி உள்ளிட்ட வடசென்னை தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியில் அவர் போட்டியிட வேண்டும் என்று அவர் தெரிவித்த நிலையில் அதனைத் தொடர்ந்து பொதுச் செயலாளரும் அந்த கருத்தை தெரிவித்து இந்த நிர்வாகிகள் அனைவருமே உற்சாக குரல் எழுப்பி அதனை வரவேற்றிருக்கிறார்கள். ஒரு எதுவும் தெரியாத குழந்தை போல் சொல்லிவிட்டு அமர்ந்திருக்கிறார் ஆதவ அர்ஜுனா என்றும் கூட ஆனந்த் சொல்லி இருக்கக்கூடிய நிலையில் செங்கோட்டையனும் கூட இதனை கவனித்து எந்த விஷயத்தையும் முன்னே சொல்லாமல் திடீரென்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள் என்பது போல் அவர் பார்க்கிறார் என்று கூட மேடையில் ஒரு பேசியிருக்கக்கூடிய நிலையில் இந்த தீர்மானமானது தற்பொழுது நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக வடசென்னை தொகுதியில் பெரம்பூர் தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் சட்டமன்ற தேர்தலில் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடுவதற்கான ஒரு விருப்பத்தை முன்மொழிந்து ஆதவ அர்ஜுனா தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அதனை தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆனந்த் வழிமொழிந்திருக்கிறார். குறிப்பாக இந்த முதற்கட்டமாக நடைபெறக்கூடிய இந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி செயல் வீரர்கள் கூட்டத்தில் இந்த தீர்மானமானது தற்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.